கண்ணே சித்ரா, உன்னை நம்பி நான் சினிமாக்கு டிக்கெட் வாங்கிட்டேம்மா. நீ எப்படி வந்தே ஆகணும். முடியாதே, எங்க அப்பா வீட்டுல இருக்காரே. உங்க அப்பனுக்கு வேற வேலையே இல்லையா? எப்ப பார்த்தாலும் வீட்லயே இருக்கா? ராஜப்பா, மரியாதையா பேசுங்க. பெரிய மரியாதை. என் வயிற்றுச்சல் எனக்கு என்ன தெரியும்? ஒவ்வொரு காதல் கதையிலயும் ஒரு அப்பா இருப்பான். அவன் காதலை தடுப்பான். அந்த முண்டத்துக்கு அதை தவிர வேற என்ன வேலை? அந்த தடையெல்லாம் மீறி தலைவனை சந்திக்கிறவன் தான் உண்மையான காதலி. தலைவனா? அதாவது காதலன். என்ன சொன்னேன்? ஏதாவது ஸ்பெஷல் கிளாஸ் இருக்குன்னு போய் சொல்லிட்டு தியேட்டர் வாசல்ல வந்துரு. நான் உனக்காக வெயிட் பண்றேன் தியேட்டர் வாசல்ல. சரி. வச்சுட்டு கேட்டீங்களா? அதான் சிரிப்பு. குறும்புக்காரர். என்ன தைரியம் இருந்தா? நீ சுமார சித்ரா. என்னப்பா? ரம்யா, என்னப்பா? எங்க போற? காலேஜுக்கு. சண்டே இன்னைக்கே காலேஜ். ஸ்பெஷல் கிளாஸ் டாடி. எல்லாம் எனக்கு தெரியும். எல்லா காதல் கதையிலும் ஒரு அப்பா இருப்பான். அவன் காதலை தடுப்பான். அந்த முண்டத்துக்கு வேற என்ன வேலை இல்ல? அது வந்துப்பா, இந்த நிமிஷத்துல இந்த காம்பவுண்ட் வாலுக்கு வெளியில காலை வச்ச உன் காலை வெட்டிடுவேன். ரூமுக்கு போ. Go to your room. யாரு பாணி? சித்ராவை பார்க்கணும். ஏன், என்ன விஷயம்? நான் கிளாஸ்மேட். உன் பேர் என்ன? ராஜப்பா. ஓ, நீதானா அது? என்னடே, நீங்க எல்லாம் காலேஜுக்கு படிக்க வரீங்களா, லவ் பண்ண வரீங்களா? கெட் அவுட் ஆஃப் திஸ் காம்பவுண்ட். மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ள வந்தா தொலைச்சு போடும், தொலைச்சு. சார், கெட் அவுட் ஆஃப் ஹியர். ஹலோ. ஏன் லேட்? பஸ்ட் கட்டிக்கல. கையில என்னது? பூ. பூவா? யாருக்கு வாங்கிட்டு வந்தீங்க? அதெல்லாம் இல்லைங்க. வயல ஒரு கேள்வி பூ தின்னுச்சா, பாவம் வியாபாரம் இல்லாத குந்திருந்துச்சு. பாக்கிறதுக்கு எனக்கு என்னவோ மனசு கேட்கல. அதான் நம்மளால முடிஞ்ச உதவி பக்கத்துல போய் ஒரு 5 முழம் வாங்கி வந்துட்டேன். வாங்கின பூவை என்ன செய்யறதா உத்தேசம்? என்ன செய்யுது? நானா வச்சுக்க முடியும்? வச்சுக்கிறவங்க தான் வச்சுக்கணும். நீங்க எப்படி பூவெல்லாம் வச்சுக்கிறது இல்லைங்களா? சரி சரி, உட்காருங்க. சரிதாங்க. ஷோ, அந்த ஸ்டூல் எடுத்து போட்டு உட்காருங்க. சரிங்க. ஆமா, இது என்ன அட்டைப்பெட்டி? ஸ்வீட்டுங்க, இனிப்பா இருக்கும். ஓஹோ, இது கூட இறக்கப்பட்டுதான் வாங்கிட்டு வந்தீங்களா? இல்லைங்க, இஷ்டப்பட்டு வாங்கி வந்தா. சரி சரி, பேண்ட கழிச்சுக்காதீங்க. மிஸ்டர் காத்தவராயன், எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. போகும்போது மறக்காம இதையெல்லாம் எடுத்துட்டு போயிருங்க. சரிதாங்க. பாடத்தை ஆரம்பிக்கலாமா? டேய் படுபாவி சுப்புண்ணி, 10 ரூபா பூடிச்சடா. பாத்ரூம் எங்க இருக்குன்னு தெரியல. அங்க என்ன பாக்குறீங்க? ஒண்ணு இல்லைங்க. என்ன ஒரே தவியா தவிக்கிறீங்க? நான் என்ன தவிக்கிறேன்? தவிக்கிறதுக்கு என்ன இருக்குதுங்க? ஏங்க கிளாஸ் நாளைக்கு வச்சுக்க முடியாதா? நாளைக்கா? ஏன்? ஆமாங்க, நாளைக்கே வச்சுக்கலாம். என்ன? நாளைக்கே வச்சுக்கலாம். என்ன? ஹலோ, கட் பண்ணிட்டானே. ஹலோ. டேய்,
புடிக்கி பையா, நீ யாருன்னு எனக்கு தெரியும்டா. ஆமா, நான் மத்தவங்க மாதிரி இழிச்சவாயன் இல்ல. இந்த மாதிரி இன்னொரு தடவை போன் பண்ண தொலைச்சிருவேன். சும்மா இருக்க மாட்டான். சரியா போறான் போடுது. போற நீ சொல்லு. சித்ராவுக்கு வேற எங்கேயாவது கல்யாணம் செய்து வைக்க முயற்சி பண்ணுவான். அதுக்கு முன்னாடி நம்ம எப்படியாவது சித்ராவை கடத்திட்டு போய் எந்த கோயிலையாவது வச்சு ராஜப்பாவை சித்ராவுக்கு தாலி கட்ட வச்சிடணும். ஓகே? என்ன குரு? நான் ரெடி. ஓகே. தலைக்கு மேல வரணும். ஜான் போனான்னா முழம் போனான்னு. ஜான் போனாலே நீ முடிக்கிடுவ. உனக்கு முழம் வேறையாச்சு. கணபதி விநாயகா முழு முதற் கடவுளே, பிள்ளையாரப்பா நீந்தாப்பா காப்பாத்தணும். சித்ராவை கடத்தி எல்லாம் ரொம்ப வீரமா பேசிட்டோம். ஆனா அது எப்படின்னு தான் புரியல. ஏன்பா உன் பிரதர் முருகன் வள்ளிய கல்யாணம் பண்ணாருச்ச, நீ தானே ஹெல்ப் பண்ண? எங்களுக்கு பரிச்சையில தான் ஹெல்ப் பண்ணல. அப்பாவோட லவ் மேட்டர்லயாவது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணேன்ப்பா. கவலைப்படாதீங்கடா, உடைச்சத்தங்க வீணா போகாது. ஏண்டா புள்ளியாருக்கு தேங்காய் உடைச்சா அவரா சித்ராவை மீட் பண்ணி விஷயத்த சொல்லுவாரு. எங்கடா அந்த குள்ளனும் கூடுவான் தெரியும். ஊரையும் உருவத்தையும் பழிக்காதே. புள்ளியாரப்பா டாங் டடாங் டாங் 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 டாங். குரு வாடா, குளிவே முடியல, அவ்வளவு குள்ளமா இருக்கே. உட்காரு. அமிதாப் பச்சா, என்ன குரு தேங்காய் பழம் உடைச்சுக்கிறேன், சாமி கும்பிச்சா? நீங்க என்ன பண்றீங்க? நேரா சித்ரா வீட்டுக்கு போறீங்க. தாங்க குரு, ஏற்கனவே வாங்குறத மறக்கல. வேணாம் வேணாம். அடிச்சி போய் அவளை எக்ஸாம் வர சொல்றேன். பெரிய மேஜர் ஜெனரல் இப்படி நடக்கிறியா? ஒட்டடா சரியா நட. சுவாசியம் பார்க்கலையோ கைரேக சுவாசியம், சுவாசியம் பார்க்கலையோ கைரேக சுவாசியம். யாருமா நீ? தாயி, கைரேக சுவாசியம் பாரு தாயி. ஜோசியம் வேண்டாம், ஒண்ணு வேண்டாப்பா. அப்படி சொல்லக்கூடாது தாயி. ஒரு தடவை பாரு தாயி, விடமாட்டேன், அடிக்கடி கூப்பிடுவேன். பாப்பமா தாயி, நடந்தது நடந்துகிட்டு இருக்கிறது நடக்க போறது எல்லாத்தையும் சொல்றேன். கரைக்கிட்ட இருந்தா காசை கொடு, இல்லைன்னா வானா. என்னடி ஏண்டி சொரன்ற? பணியாரம் பணியாரம். ஏமா குழந்தை அடிக்கிற? உங்களுக்கு தெரியாதாய், அவ அப்ப மாதிரி எப்ப பார்த்தாலும் பணியாரம் பணியாரம் கிடந்து அலைரா கிடந்து. வாங்கி குடுக்கறது தானே. நினைச்ச நேரத்துக்கு பணியாரம் எங்கடா கிடைக்குது? நீ காட்டுதாயி. வாடி ஏன் கப்ப கிழங்க மலையாக பாகவாதி நீ மறைக்காம சொல்லு. 9 கம்பளா நீ ஓடி வந்து சொல்லு. முருகா நீ மறைக்காம சொல்லு. கோட்டை போல வீட்டுக்குள்ள குழப்பம் ஒண்ணு நடக்குதுமா. கன்னி பொண்ணு நடத்ததான் கழகத்துக்கு காரணமா. பெத்த மனம் துடிக்குதுமா, புள்ள மனம் மாறலம்மா. தாயி, நான் சொன்னது சரிதானே? இப்படி மொட்டையா சொன்னா எப்படி? மொட்டையாங்க சொல்றோம், முடி வச்சுட்டு தானே சொல்றோம். என்ன சொல்ற? கொஞ்சம் விளக்கமா தான் சொல்ல. காரணகர்த்தா கூப்பிட்டா தானே கரெக்டா சொல்ல முடியும். காரணகர்த்தாவா? சொன்னல தாயி, கன்னி பொண்ணு நடத்ததான் கழகத்துக்கு காரணம்னு. உன் பொண்ணை கூப்பிடுதாயி. சித்ரா, சித்ரா, என்னம்மா? இங்க வா. என்னம்மா? வாதாயி, உக்கார், கைய காட்டுதாயி. ஜோசியம்மா, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. என்னது படுத்துறா? அப்படி சொல்லக்கூடாது தாயி. அம்மாவுக்கு இப்பதான் பார்த்தேன், கரெக்டா சொன்னேன். நீ காட்டாயி. ஆத்தா ஏண்டி பணியாரம்? பணியாரம் ஏமா சும்மா குழந்தை அடிக்கிற? என்ன தாயி, பசி பசி நீ என் உயிரை வாங்குறா தாயி. வீட்டுல இருந்தா கொண்டு வந்து கொடுத்தாயி. இரு, பிஸ்கட் எடுத்துட்டு வரேன். கொண்டாதாயி, வாயா அடைக்கிறேன். தெரியல உனக்கு? அவர் எப்படி இருக்காரு? நீங்க எப்படி இருக்கிறியோ அது மாதிரிதான் குரு அங்க அப்படியே இருக்கிறாரு. அவர் என்ன பாக்கணுமே. உங்களை பார்க்க வைக்கிறது தானே நாங்க வந்துக்கிறோம். சித்ரா, எப்படியாவது அப்பா அம்மா சரி கட்டிட்டு பரீட்சை அது வந்துரு. பரீட்சை ஹால்ல இருந்து நீங்க 2 பேரும் தப்பிக்கிறதுக்கு நாங்க அரேஞ்ச் பண்ணிருக்கோம். சரி, இந்த பிஸ்கட். மாறிதா மழை மூடுதா நீ மனசுல போத. வாதாயி, உட்காருதாயி. ஏமா, எப்ப பார்த்தாலும் படிச்சுக்கிட்டே இருக்கல, போர் அடிக்கல? வாழ்க்கை போர் அடிச்சிடக் கூடாதுன்னு தான் படிச்சுக்கிட்டு இருக்கேன். சின்ன வயசுலயே நல்லா படிக்கணும்னு ஆசை. நான் பட்டதாரி ஆகணும்னு ஆசைப்பட்டேன். உங்க தாத்தா தான் படிச்சது போதும்னு சின்ன வயசுலயே எனக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டாரு. அப்ப நம்ம குடும்பத்துக்கே இது ஒரு சாபக்கேடுன்னு சொல்லுங்க. எதை சொல்ற? நீங்க பட்டதாரி ஆகணும்னு நினைச்சீங்க, உங்க அப்பா விடல. நான் பட்டதாரி ஆகணும்னு நினைச்சேன், எங்க அப்பா விடல. இத்தனை வருஷமா கஷ்டப்பட்டு படிச்சதெல்லாம்
வீணா போச்சேம்மா. ஏம்மா, உங்க பேருக்கு பின்னால ஒரு டிகிரியை சேர்த்துக்கிற பாக்கியம் உங்களுக்கு தான் கிடைக்கல. உங்க மகளுக்காவது கிடைக்கட்டுமேம்மா. சித்ரா பிஎஸ்சின்னு போட்டா உங்களுக்கு தானேம்மா பெருமை. அம்மாமா ப்ளீஸ் அப்பா கிட்ட சொல்லி நான் பரீட்சை எழுதுறதுக்கு பெர்மிஷன் வாங்கி கொடுங்கம்மா. பார்க்கலாம். அரை மனசு சொல்லாதீங்கம்மா. முயற்சி பண்றேன். அம்மானா அம்மாதான். காசுதான் செலவாகுது, காரியம் ஒண்ணு நடக்கல. உனக்கு எப்படி சொல்லி கொடுக்கறதுன்னா புரியலடா எனக்கு. உனக்கு கொடுத்த அட்வைஸ இன்னொருத்தனுக்கு கொடுத்திருந்தா அவனுக்கு கல்யாணம் ஆகி 4-5 குழந்தைகளுக்கு அப்பாவா இருப்பான். என் ஸ்டூடெண்ட்ஸ்ல நீ தான்டா மக்கு. என்ன பண்ண சொல்ற? நீ சொல்லி கொடுத்தாம தான் நடக்கிற, ஒண்ணு நடக்கலையா? இவனுக்கு எப்படிதான் புரிய வைக்க போறேனோ. டேய், நான் ஒரு ரயில்வே பாயிண்ட் பண்ண மாதிரி பாயிண்ட் அடிச்சு லைனை கிளியர் பண்ணதான் என் வேலை. ரயிலோடய ஓட முடியாது. ஆனா உன் கேஸ்ல வாசல் படி இதுக்கு மேல என்ன செய்ய முடியும்? உனக்கு பதிலா நானா லவ் பண்ண முடியும்? கை திணைச்சு கொண்டுடுவேன். உமா லவ் பண்ணுவ நீ? தம்மா துண்டு பையன்யா, உன்னை தூக்கி கக்கத்தை வச்சுக்கோ, புரியுதா? எல்லாமே வேண்டும். என்னது? உருவு கண்டு எல்லாமே வேண்டும். உருவு பெரும் தேர்க்கு அச்சான் உடைச்சு. டேய், அவ்வளவு பெரிய தேர்க்கு அச்சாணி தம்ம தூண்டு தாண்டா. அதை விடமாடாது பெரிய தேரு. நீ சொல்றதும் சரிதான். மாடி எம்மா பெருசு இருந்தாலும் மூக்குனாங்க இருந்து அம்மா தூண்டு தான் போடுறாங்க. இப்ப நீ என்ன பண்ணலான்றா? என்ன பண்ற? டச் பண்ணிடுற. தொட்டுடு. இப்படி மொழியா சொன்ன எப்படி கண்ணு? விளாவாரியா சொல்லு. மோசமான கேஸ் தானி. ஏண்டா, டியூஷன் படிக்கும் போது பக்கத்துல உட்காருவீங்களா, எதிரும் உட்காருவீங்களா? பக்கத்துல உட்கார்ந்தா தான் செலவு பண்ண காசுக்கு ஒரு திருப்தியாவது இருந்திருக்குமே. பக்கத்துல உட்காருதுலயே ஒரு திருப்தியா? சரி, நீ எங்க உட்காருவ, அவ எங்க உட்காருவோம்? அவ டேபிளுக்கு அந்தாண்ட உட்காருவான், நான் இந்தாண்ட உட்காருவேன். அருமையான சந்தர்ப்பத்தை நழுவ விட்டுட்டியே. இன்னைக்கும் ஆரம்பிச்சிருக்கலாமே இந்த கால் விடு தூத. கால் விடு தூதா? என்னடா சொல்றான் இவன்? புரியலையா? டேய், உனக்கு காலாட்ட பழக்கம் உண்டா? காலாட்ட பாயகமா? இல்ல. கத்துக்க. காலை ஆட்டிக்கிட்டே அவ காலை மெதுவா டச் பண்ணணும். காலோட கால் கவிச்சுன்னு வச்சுக்க, லைன் கிளியர்னு அர்த்தம். காலோட காலு கவுருதான். இதுவரை நான் கேள்விப்பட்டதே இல்ல கண்ணா. கண்ணா, இதெல்லாம் கேள்விப்படவே முடியாதுடா. ஒன்னும் அனுபவப்படணும், எல்லாம் அடிபடணும். நான் அடிபட்டிருக்கேன். ஐயா, காலோட காலு கம்மல. அப்புறம் இருக்கவே இருக்கு. இங்கிலீஷ்காரன் விட்டுட்டு போன வார்த்தை சாரி, உன் பாஷையில மஞ்சுகோமா. அப்படி சொன்னா விட்டுடுவாங்களா? அது உன்னோட ராசியை பொறுத்தது. எதுக்கும் அன்னை பேப்பரை வாங்கி படிச்சுட்டு போ. சரிதான்பா. மூன்று பக்கம் கடலாலும் ஒரு பக்கம் மலையாலும் சூழ்ந்த பகுதிக்கு தீபகற்பம் என்று பெயர். ராஸ்கல், இன்னசென்ட் பாய் நினைச்சா கால மிதிக்கிற. சாரி மேடம். உத வாங்கின உடனே சாரி மேடம். பேர பாரு, பேர காத்தவராயன். என்ன ஆரியமாலா நினைச்சியா? இல்ல மேடம், இல்ல மேடம், இல்ல மேடம். நடிச்சா கைதான் வலிக்குது. உன்ன எங்க போறாங்கன்னு தெரியலையா? என்ன கேட்டு வர போறாங்கன்னு தெரியல. Stand up on the bench. பெஞ்சில மேடம். Okay, stand up on the sofa. ஜம்ப் மேடம். சிட் மேடம். ஸ்டாண்ட் மேடம். சிட் மேடம். ஸ்டாண்ட் மேடம். சிட் மேடம். ஸ்டாண்ட் மேடம். சிட் மேடம். ஸ்டாண்ட் சிட். 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 ஸ்டாண்ட். காதலிக்க நேரம் இல்லை, காதலிப்பார் யார்? என்னடா, டியூஷன்ல இருந்து இப்பதான் வரியா? டச் பண்ணிட்டியா? என்ன தலைவர் குலமா வந்திருக்க? தலைவர் வறண்டு வரக்கூடாதா? சண்டால சுப்புண்ணி ஐடியா கொடுத்து ஒரு பொம்மநாட்டிகள் அடி வாங்க வச்சுட்ட நீ. அடியா? அது என்ன கேக்குற? காட்டுறேன்டா, ஒன்ன காட்டுறேன்டா. குரு குரு அங்க தொத்துறான காப்பாத்து. குரு அவனை விட்டு குருவனா என்ன கொண்டுட்டாவனா? அவனை விடு குரு. ஐடியா கொடுத்து
என் பணமும் போச்சு, ஒரு பொம்மாட்டுக்கு அடி வாங்க வச்சுட்டான். ஏடா எவ்வளவு முக்கியமான விஷயம் பேசிட்டு இருக்கோம், சின்ன பசங்க மாதிரி ஓடி பிடிச்சு விளையாட்டு இருக்கீங்க. அரேடா அவனை. யோர்த்தனா உட்காரு. டேய், சும்மா இருங்கடா. அவன் என்ன ஏமாத்திட்டான் குரு. அடிச்சு பல்லுகள் எல்லாம் பேத்துருவேன். இப்ப என்ன செய்யறதுரே மண்டை போட்டு குழப்பிட்டு உட்கார. இங்க வந்து உட்கார்றா, உடனே பெருசா கோச்சுவே. உட்கார். இப்ப சொல்லுங்கடா. ராஜப்பா, நீயும் சித்ராவும் எக்ஸாம் ஹால்ல இருந்து எஸ்கேப் ஆறதுக்கு வண்டி எல்லாம் ஏற்பாடு பண்ணியாச்சு. வண்டிக்காரன் என்னடா 500 ரூபாய் கொஞ்சம் வரமாட்டேங்கிறான். கல்யாண செலவு வேற இருக்கு, புடவை தாலி எல்லாம் வேற வாங்கணும். எல்லார்ட்டும் இருக்கிற பணத்தை சேர்த்தா கூட இன்னும் 1000 ரூபாய் தேவை இருக்கு. ஓடி போய் பண்ணிக்கிற கல்யாணத்துக்கு இவ்வளவு செலவு இருக்கா? இப்ப என்னடா பண்றது? என்ன பண்றது? குரு, இத வித்து எவ்வளவு பணம் குரு? என்னடா இது? வாங்கிக்க குரு. ஏன் என்கிட்ட இல்லையா? என்ன குரு இது? என்னையே வித்தியாசமா நினைக்கிற? வாங்கிக்க குரு, வாங்கிக்கோ. அது என் கல்யாண பரிசா வச்சுக்க குரு. இது அது பாசமலர். இது எது வேணாலும் வச்சுக்க குரு. பார்த்து தெரியுமா? நல்லா இருக்கு குரு, அதான் எனக்கு வேணும், வேற ஒண்ணும் இல்ல. சாரிடா, உன் மனசு தெரியாம நாங்க என்னென்னமோ பேசிட்டோம். என்னடா இதெல்லாம் போய் சாரி பிரின்சிபலுக்குள்ள போடா. ஓகே ஓகே. படிச்சதெல்லாம் ஞாபகம் இருக்கா? இருக்குமா? பதட்டப்படாம நல்ல நிதானமா யோசிச்சு பார்த்து எழுது. சரிம்மா. பென்ல இங்க் போட்டியா? போட்டமா? சுகலிங்கம், இவளை அழைச்சிக்கிட்டு போய் பரீட்சை எழுத வச்சு பத்திரமா கூட்டிட்டு வா. சரி சார். ராஜப்பாவோ அவங்க ஆட்களோ அங்க வந்து ஏதாவது கலாட்டா பண்ணாங்கன்னா அவங்க கையை காலை ஒடிச்சிட்டு வந்துருங்க. அதுக்கப்புறம் என்ன வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். வரேம்மா. அப்பா கிட்ட சொல்லிக்கம்மா. போயிட்டு வரேன்ப்பா. எக்ஸ்கியூஸ் மீ.